ஹாய் ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் அனாலிசிஸில் என்டிஎம்ஏ வந்து ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணாங்க. முக்கியமாக அந்த ஒர்க் ஷாப் எதை பற்றினா அந்த என்டிஎம்ஏனா என்ன, அந்த ஒர்க் ஷாப் என்ன, அந்த முழு விவரத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். 1 day கன்சல்டேட்டிவ் ஒர்க் ஷாப் வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா. அப்படின்னா காட்டு தீ எங்கெல்லாம் நம்ம இந்தியாவில் வருதோ அது எல்லாத்தையுமே நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம், எப்படி நம்ம பாதுகாப்பாக ரெடியாக இருக்குன்றது பற்றி தான் இந்த ஒர்க் ஷாப். இந்த ஒர்க் ஷாப்பை கண்டக்ட் பண்ணது என்னென்னா என்டிஎம்ஏ என்னென்னா நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இவங்க என்னென்னா முக்கியமாக வந்து இந்த ஒர்க் ஷாப்பில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண விஷயங்கள் என்னென்னா ஒர்க் ஷாப் ஃபோக்கஸ்டாக ஸ்ட்ரென்தனிங் ஃபாரஸ்ட் ஃபயர் மேனேஜ்மெண்ட். அப்படின்னா இந்த காட்டு தீ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அதை நம்ம எப்படி தான் மேனேஜ் பண்ண போகிறோம், அதுக்கு நமக்கு தேவையான ஸ்ட்ரென்த் எல்லாமே நம்ம பில்ட் பண்ணி வச்சுக்கணும். அதே போல் இந்தியாவில் சில டிஸ்ட்ரிக்ஸில் தான் அதிகமான காட்டு தீ வந்து காணப்படுது. ஸோ அந்த காட்டு தீயை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்ற பற்றி தான் இந்த ஒர்க் ஷாப். அதே போல் இங்கே என்னென்னா ஃப்யூச்சரில் அப்படின்னா வருங்காலத்தில் வர இந்த ஃபாரஸ்ட் ஃபயரை நம்ம எப்படி பாதுகாக்க போகிறோம், அதுக்கு எப்படி நம்ம முன்னாடியே இந்த ரெஸ்பான்ஸோடு இருப்போம்னா டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் வந்து எஃபெக்டிவ் ரெஸ்பான்ஸ் எப்படி ப்ரொவைட் பண்ண போகிறோம், முன்னெச்சரிக்கையோடு எப்படி இந்த ஃபாரஸ்ட் ஃபயரை நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் தான் இந்த ஒர்க் ஷாப். ஸோ அதே போல் இந்த ஒர்க் ஷாப்போட முக்கியமான ஹைலைட்ஸ் என்னென்ன, இவங்க என்ன தான் செஞ்சுருக்காங்கன்னு பார்ப்போம். முக்கியமாக வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் என்பது இருக்குது. ஸோ அதை பற்றி முழு விவரம் வந்து அந்த ஒர்க் ஷாப்பில் டிஸ்கஸ் பண்ணாங்க. அதே போல் அந்த டீட்டெயில் டிஸ்கஷன் என்ன, இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் சினாரியோஸ், இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாமே காட்டு தீகள் எங்கெல்லாம் நடந்திருக்கு, எப்படியெல்லாம் நம்ம இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணியிருக்கோம் என்றதை பற்றி ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஒரு ஓவர்வியூ என்னென்னா ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் இருக்கிறது தான், அதனால் பிரச்சனைகள் என்னென்ன, அதே போல் அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் எல்லாம் நம்ம எப்படி சேலஞ்ச் பண்ண போகிறோம் இந்தியாவில் என்றதை பற்றிலாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் இது ஒரு அவுட்லைன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து இதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ண போகிறோம், அதே போல் ப்ரிப்பேர்ட் அப்படின்னா முன்னெச்சரிக்கையோடு இருக்க போகிறோம். அதே போல் ஏர்லி வார்னிங் மற்றும் ரெஸ்பான்ஸ். ஏர்லி வார்னிங்னா முன்னெச்சரிக்கையோட நம்ம வந்து ஏதாவது வார்னிங் கொடுக்கணும், இந்த மாதிரி பிரச்சனை வரப்போகுதுன்றது. அதே போல் வேகமாக வந்து இதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கணும். ஸோ இதுதான் முக்கியமான சேலஞ்சஸ். அடுத்து என்னென்னா முக்கியமாக இந்த செஷன்ஸில் என்னென்னா ஃபாரஸ்ட் ஃபயர் ட்ரைனிங் எப்படி கொடுத்துட்ருக்கணும், அதே போல் ஃபயர் அலர்ட்ஸ் மக்களுக்கான எப்படி நம்ம ஜாகிரதை சொல்ல போகிறோம். அதே போல் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் குளோபல் ப்ராக்டிஸ்னா உலகத்தில் இருக்கிற ஃபாரஸ்ட் ஃபயரை இந்த உலகத்தில் நிறைய இடத்துலையும் இருக்கும், அவங்களாம் எப்படி நம்ம பெஸ்ட் ப்ராக்டிஸில் அவங்க பாதுகாத்துட்ருக்காங்க. அதே போல் ஃபாரஸ்ட் ஃபயர் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே வந்து இந்த ஒர்க் ஷாப்பில் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. அடுத்து நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டினா என்ன, அதை பற்றி ஒரு முழு விவரம் பார்ப்போம். இது வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இந்தியாவை அதான் இந்தியாவில் இருக்கிற டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு மெயின் அபெக்ஸ் பாடி எதுன்னா இந்த என்டிஎம்ஏ தான். முக்கியமாக இதோட ஹெட் யார், என்டிஎம்ஏ ஹெட் யாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தான் என்டிஎம்ஏ ஹெட். அதே போல் இந்த என்டிஎம்ஏ எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 தான் இந்த என்டிஎம்ஏ வந்து உருவாக்கப்பட்டது. அதே போல் இதுக்கு என்ன தான் செய்வாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட பாலிசி மேக்கிங், பிளான், கைட்லைன்ஸ் இது எல்லாமே வந்து இந்த என்டிஎம்ஏ தான் உருவாக்க போகுது. ஸோ இதுதான் இதுக்கான குவிக் அப்டேட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும்னு சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நான் உங்கள் SPR சைனிங் ஆஃப். ஹேவ் a nice day. Bye bye. Take care.